Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th Maths Chapter 1 Relation and Functionல Example 1.8 and 1.9 பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ Example 1.8 பார்க்கலாம். If x equal to minus 5, 1, 3, 4 and y equal to ABC. ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ இது, y ஓட வேல்யூ இதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? Then which of the following relations are a functions from x to y? அப்போ எந்த ரிலேஷன் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி எல்லாம் போட்டா ஆரோ டயகிராம் வந்தா அது ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, புக்ல பேஜ் நம்பர் 12 பாத்தீங்கன்னா ஓகேவா, சோ இந்த இமேஜஸ் இருக்கும். இதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ஃபங்க்ஷன் எது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு தெரியுது வந்து ஒரு ஆரோ டயகிராம். ஆமாவா? இப்போ இந்த ஆரோ டயகிராம்ல இது என்னது? டொமைன். இது வந்து கோடமைன் இல்லையா? இப்போ டொமைன்ல இருந்து சிங்கிள் லைன் போகணும். ஓகேவா? சிங்கிள் இமேஜஸ் போகணும். ஓகேவா? அப்படி சிங்கிள் இமேஜஸ் போயிருந்துச்சுன்னா இது என்னது? இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இது டொமைன், இது கோடமைன் இல்லையா? சோ இங்க இருந்து சிங்கிள் இமேஜஸ் போகுது. ஆனா எப்படி ஜாயின் ஆகுது? கோடமைன்ல டபுளா ஜாயின் ஆகுது இல்லையா? சோ ரெண்டு டொமைன்ல இருக்க எலிமெண்ட்ஸுமே கோடமைன்ல இருக்க என்னங்கிற ஒரு சிங்கிள் எலிமெண்ட்ல ஜாயின் ஆகுது இல்லையா? சோ இப்படி இருந்தாலும் இது ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? சோ போகும்போது டொமைன்ல இருந்து போகும்போது தனித்தனி இமேஜஸ் இருந்தா போதும். ஆனா இந்த ஆரோ டயகிராம் பாருங்களேன், இது அப்படி இல்லை. சோ இங்க ஏ இருக்கு, பி இருக்கு, எக்ஸ் ஒய் ஜெட்ன்னு இருக்கு இல்லையா? இப்போ இங்க இருந்து போகும்போதே என்ன ஆயிடுச்சு? சோ டபுளா போயிருச்சு. பில இருந்து ஜெட்டுக்கும் ஒய்க்கும் சொல்லி போகுது. சோ இந்த மாதிரி இமேஜஸ் போகும்போதே என்ன எப்படி போக கூடாது? டபுள் இமேஜஸ் தான் போயிருந்தா இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி சிங்கிளா போயிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, டொமைன்ல என்ன இருக்கக்கூடாது? பேலன்ஸ் எலிமெண்ட் இருக்கவே கூடாது. இப்போ சில இருந்து ஃபங்க்ஷன் போகாம இருக்கக்கூடாது. சோ இமேஜஸ் போகாம இருந்திருக்க கூடாது. ஓகேவா? பட் ஆர்க் இமேஜஸ் இல்லாம இருந்தா ஓகே தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. இது வந்து 1, 2, 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க வந்து எக்ஸ் ஒய் ஜெட் இப்படி இருக்கட்டும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா 1ல இருந்து எக்ஸுக்கு இமேஜஸ் போயிருச்சு, அதே 2ல இருந்து ஒய்க்கு போயிருச்சு. ஓகேவா? இப்போ 3க்கும் ஜெட்டுக்கும் இமேஜஸ் போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சோ கோடமைன்ல பேலன்ஸ் இருந்தா பரவாயில்ல. எக்ஸாம்பிளா, சோ கோடமைன்ல பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தா பரவாயில்ல. ஆனா டொமைன்ல இப்படி பேலன்ஸ் எலிமெண்ட் இருக்கவே கூடாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்க 4 இருந்துச்சு. சப்போஸ் இங்க 4 இருந்துச்சுன்னா 3ல இருந்து ஜெட்டுக்கு போயிருச்சு. ஆனா இங்க இருக்க டொமைன்ல இருக்க 4க்கு என்ன இல்ல? வேற இமேஜஸ் போறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? சப்போஸ் 4ல இருந்து ஜெட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா ஓகே. சோ இந்த மாதிரி ஓகேவா, 4ல இருந்து ஜெட்டுக்கு போயிருச்சுன்னா ஓகே. பட் 4ல இருந்து ஜெட்டுக்கு போகல அப்படி சொல்லி ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? சோ இப்ப சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, அதுதான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்ப பாருங்க. சோ எக்ஸ் இதுன்னு சொல்லிட்டாங்க, ஒய் இதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரோ டயகிராம் போட்டுடலாம். சோ இது எக்ஸ் அண்ட் இது வந்து ஒய். ஓகேவா? சோ R1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா -5ல இருந்து A, 1ல இருந்து A and 3ல இருந்து B கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ -5, 1, 3, 4ங்கிறது இங்க கொடுத்திருக்க X ஓட வேல்யூ. சோ Y ஓட வேல்யூ A, B, C. ஓகேவா? சோ -5ல இருந்து என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க? A சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ -5ல இருந்து A, மறுபடியும் 1ல இருந்தும் A தான். ஓகேவா? and 3ல இருந்து B சொல்லிட்டாங்க. சோ இங்க 4ல இருந்தும் என்ன ஆகல? டொமைன்ல பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? டொமைன்ல என்ன இருக்கு? பேலன்ஸ் எலிமெண்ட் இருக்கு. இதுல இருந்து எந்த இமேஜஸும் போகல. அதனால சோ4 belongs to Xல இருக்க வேல்யூல என்ன இல்ல? has no image to Y. ஆமாவா? Yக்கு எந்த இமேஜஸுமே அவங்க என்ன பண்ணல? இண்டிகேட் பண்ணவே இல்லை. therefore R1 is not a function. அவ்வளவுதான். அதனால R1 என்ன இல்ல? ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப R2 பார்க்கலாம். 2 equal to -5 to B, 1 to B, 3 to A and 4 to C ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப XY போட்டுறலாம். இது எக்ஸுக்கு அண்ட் இந்த இது ஒய்க்கு. ஒய் வந்து A, B, C சொல்லியிருந்தாங்க. எக்ஸ் வந்து -5, 1, 3, 4. ஓகேவா? இப்போ ஆரோ டயகிராம் போடலாம். சோ 5ல இருந்து B க்கு
ஓகேவா? ஸோ 5 to b, 1ல இருந்து மறுபடியும் bக்கு தான். ஸோ 3ல இருந்து a காமா. ஓகேவா? ஸோ 3 to a and 4 to c. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி யூனிக் இமேஜஸ் என்ன இருக்கு, டொமைன்ல இருந்து போயிருக்கு. ஸோ therefore R2 is a function. ஓகேவா? மேல ஒரு லைன் எழுதிக்கோங்க. All the elements in X has a unique image. ஓகேவா? in Y. அதனால so therefore R2 வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சுதானே? R3 பார்க்கலாம். ஸோ சேம் XY போட்டுக்கோங்க. ஸோ நான் இமேஜஸ் வரைகிறேன். ஸோ -5, 1, 3, 4 எக்ஸோட வேல்யூ இதுல A, B, C இருக்கு. ஓகேவா? ஸோ -5ல இருந்து ஏக்கு ஒரு இமேஜ், 1, A. ஸோ அப்போ 1ல இருந்து ஏக்கு ஒரு இமேஜ், 3, B கொடுத்துருக்காங்க, 3ல இருந்து Bக்கு ஒரு இமேஜ், 4ல இருந்து Cக்கு ஒரு இமேஜ், மறுபடியும் 1ல இருந்து Bக்கு இமேஜ். ஆமா, ஸோ 2 டைம் என்ன இருக்கு, இங்க இமேஜ் போயிருக்கு. ஓகேவா? யாருக்கா தெரியல நினைக்கிறேன். ஓகேவா? சோ 2 டைம் 1ல இருந்தே இமேஜ் போயிருக்கு இல்லையா? அப்ப இது நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ என்னன்னு எழுதுவீங்க, எலிமெண்ட் 1 in X has 2 images in A and B. ஓகேவா? அது எங்க இருக்கு, Yல இருக்கு. அதனால R3 என்னல ஃபங்க்ஷன்ல. ஆமாவா? சோ Xல இருக்க 1ங்கற எலிமெண்ட் ஏக்கும் பிக்கும் சரியா Yல இருக்க எலிமெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கு, சோ 2 இமேஜஸ் பாஸ் பண்ணிருக்கு. அதனால இது என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.9. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.19 given என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x equal to 2x minus x square னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதான் அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன். ஓகேவா? என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா f of 1, f of x plus 1 and f of x plus f of 1 சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ given எழுதிக்கலாம். நம்ம equal to f of x equal to 2x minus x square. ஓகேவா? ஜஸ்ட் இதைய எழுதி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல f of 1 கொடுத்திருக்காங்களா, இங்க x க்கு பதிலா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 1 கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல x க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா 1 அப்ளை பண்ணிக்கணும். இவ்வளவுதான் விஷயமே. ஓகேவா? அப்போ 2x கொடுத்திருக்காங்க, நான் 1 அப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் x கொடுத்திருக்காங்க, 1 அப்ளை பண்ணி ஸ்கொயர் போட்டுடலாம். ஓகேவா? அப்போ 2 1s are 2 minus 1 square 1. அப்போ 2ல இருந்து 1 போச்சுன்னா 1. சோ இவ்வளவுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, f of x plus 1 கொடுத்திருக்காங்களா. இப்போ அவங்க கொடுத்த ஃபார்மேட் என்ன, f of x equal to 2x minus x square அவங்க கொடுத்த ஃபார்மேட். இப்போ லாஸ்ட் டைம் 1 1 போட்டோமா, இப்போ இங்க இருக்க x க்கும் இங்க x plus 1 இருக்கு. ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணி எழுதுனா போதும். ஓகேவா? அப்ப போடுங்க 2x plus 1 minus என்னது x plus 1 the whole square. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 into x and 2 into 1. ஸோ பிராக்கெட் குள்ள இருந்து இங்க மல்டிப்ளை சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு தெரியுதா? ஸோ a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. a square plus 2ab plus b square ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கிறேன். ஓகேவா? அப்போ இது a, இது b. ஓகேவா? இப்போ ஃபார்மேட்ல போடுறோம். சோ 2 into x 2x, 2 into 1 2. ஓகே, சோ 2 1s are 2. அவ்வளவுதான். இப்போ மைனஸ் இருக்கு, நெக்ஸ்ட் பிராக்கெட் போட்டுக்கலாம், இந்த வேல்யூ எழுதலாம். சோ aங்கற இடத்துல a ஓட வேல்யூவும் bங்கற இடத்துல b ஓட வேல்யூவும் அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? பாருங்க, a ஸ்கொயர் அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 2x a ஓட வேல்யூ and b ஓட வேல்யூ 1. ஓகேவா? பிளஸ் என்ன கொடுத்திருக்காங்க, b ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களா. அப்போ இது 1 ஸ்கொயர். ஓகேவா? நான் b ஸ்கொயர் போட்டா 1 ஸ்கொயர். ஓகேவா? சோ போட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மறுபடியும் 2x minus 2. இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க பிளஸ் இருக்கு, இப்போ இங்க வெளியே மைனஸ் இருக்கா, சோ இன்டு பண்ணிக்கலாம். சோ சிம்பிள்ஸ மாத்தலாம். சோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into x 2x 2x into 1 அதே 2x தான் வரும். சோ 1 டேபிள்ல எது மல்டிப்ளை பண்ணாலும் 1 தானே வரும். 1 ஸ்கொயர் வந்து 1. ஓகேவா? இப்ப பாருங்க, சோ இங்க பிளஸ் 2x இருக்கு, இங்க மைனஸ் 2x இருக்கு.
கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ல பவர் 1 தான் இருக்கு, அதனால இது கேன்சல் பண்ண. ஓகேவா? இப்போ இங்க வெறும் வேரியபிள் இருக்கு, இங்கேயும் வெறும் வேரியபிள் இருக்கு. ஓகேவா? இப்போ எழுதிக்கோங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது. ஓகே, அண்ட் இங்க பிளஸ் 2 இருக்கு, இங்க மைனஸ் 1 இருக்கு. என்ன போடுவோம்? சோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பிளஸ். சோ பிளஸ் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். சோ பிளஸ் 1. ஓகேவா? சோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சோ தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, f of x plus f of 1 ஆமா. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு f of x என்னன்னு கூட தெரியும், given தானே f of x. சோ 2x minus x square. ஓகேவா? சோ இது வந்து given f of x கேட்டிருக்காங்க, அதனால அப்படியே எழுதியாச்சு. பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க? f of 1. ஓகேவா? நம்ம f of 1 ஆல்ரெடி போட்டு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? சோ அதோட வேல்யூ 1. ஓகேவா? நான் அப்படியே எழுதிட்டேன். ஜஸ்ட் இது ஒரு எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஓகேவா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஓகேவா? சோ இங்க வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்கு. சோ இங்க வந்து ஸ்கொயர் 2, இங்க ஸ்கொயர் எதுவுமே இல்ல 1, இங்க வேரியபிள் எதுவுமே இல்ல. ஓகேவா? அதனால வெறும் 1 மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இது ஸ்கொயர் எக்ஸ், இது வெறும் எக்ஸ். ஓகேவா? 2x, இங்க பவர்ல 1 இருக்கு. ஓகேவா? சோ பிளஸ் 1. ஓகேவா? சோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இவ்வளவுதான். சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.